பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ லைவ்ல திவ்யாவோட ஃபேமிலி வந்துட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பா, அம்மா, அண்ணா 3 பேரும் வந்திருந்தாங்க. லைக் நல்லா ஜாலியாக திவ்யா வந்து எப்படி கடகடன்னு பேசுகிறாங்களோ அந்த மாதிரி அப்பாவும் படன்னு செம்ம ரோஸ்ட்டு. அதுவும் பார்வதியெல்லாம் வச்சு செஞ்சுட்டாங்க அப்பா அம்மா 2 பேருமே. லைக் அவங்களா ஆரம்பிக்கல, பார்வதி தான் சொல்லுங்கள் என்னை பற்றி சொல்லுங்கள் எவ்வளவு அவமானப்பட்டாலும் அசிங்கப்பட்டாலும் நான் அதுக்காக துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன், சிரிச்சே சமாளிப்பேன். அப்பா இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்பா, இதை விட பல அசிங்கங்களை நான் பார்த்தவப்பாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ திவ்யாவோட ஃபேமிலி நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். அவங்க அப்பா வரும்போது திவ்யா அவ்வளோ க்யூட்டாக இருந்தாங்க. லைக் எங்கள் அப்பா அப்படின்னு அவங்க கொடுத்த எக்ஸ்பிரஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. டாஸ்க் முடிச்சுட்டு வந்தாங்க அம்மா அண்ட் அவங்க அண்ணா ஃபஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. லைக் அம்மா ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தாங்க. எல்லாமே ஓகே, நீ நல்லா சண்டை போடுற பேசுகிற, ஆனால் எல்லாத்தையுமே ஒரு லிமிட்டாக வச்சுக்கோ, ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக எடுத்துகிட்டு போகாத, உன்னோட இமோஷன்ஸை கரெக்டாக பண்ணு அண்ட் நீ தனியாக விளையாடு. என்ன ஸ்டார்டிங்கில் வரும்போது சாண்ட்ரா, பிரஜின், திவ்யா அப்படின்ற ஒரு கேங்குள்ளே இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு பயங்கரமாக அடி விழுந்தது, வாரம் ரோஸ்டிங் இருந்தது இல்லையா? அதை தான் அம்மா சொல்கிறாங்க, நீ தனியாக எப்போதுமே விளையாடு, யார் கூடயும் டீம் சேராது, அதுதான் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும். நீ தனியாக விளையாடும் போது தான் உன்னால் எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ண முடியும், அதனால் அந்த கேம் ஆடு அப்படின்றாங்க. அண்ட் அவங்க அண்ணாவும் சொன்னாங்க, இப்போ நீ வந்து அரோரா, ஆதிரை வெளியே போயிட்டா, பட் அப்படி ஒரு கேங்குள்ளே உன்னை போட்டு அடைச்சிக்காத, நீ எப்போதுமே தனியாக விளையாடும் போது தான் நீ தனித்துவமாக தெரிவ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அரோரா அண்ட் திவ்யாக்குள்ளே இப்போ இருந்த ஒரு பாண்டிங், அழகான ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிருக்கு. அது வந்து அவங்க நேச்சுரலாகவே பழக அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஒரு பாண்டிங் வரும் இல்லையா? இப்போ எப்படி கம்ருதீன் பார்வதிக்குள்ள ஒரு ஒரு மோர் தென் ஃப்ரெண்ட் ஃபீலிங் வர்ற மாதிரி இங்கே வந்து ஒரு சிஸ்டர் ஃபீலிங் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி அவங்கக்கிட்ட நீ போய் ஒரு மேனிப்புலேட் ஆயிராத, நீ உன்னோட கேமை தனியாக ஆடு அப்படின்ற மாதிரி அண்ணா சொன்னாங்க. அண்ட் அவங்க அண்ணா இன்னொரு சூப்பரான அட்வைஸ் கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, லைக் நீ பேசுகிற ஒரு விஷயத்த அன்னைக்கு காலையில் கோழி கூவையில் அப்படின்னு ரொம்ப லென்த்தியாக எடுத்துகிட்டு போகாத, ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொல்ல ட்ரை பண்ணு அப்படின்னாரு. பட் திவ்யா இருந்துட்டு, இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பெருசாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்போ நாமளும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னாங்க. பட் திவ்யா கிட்ட அதை நான் ஒரு சின்ன மைனஸாக பார்க்குறேன். ஒரு விஷயத்த ரொம்ப ரிப்பீட்டடாக சொல்லுவாங்க, கிறிஸ்டல் கிளியர் பாயிண்ட்டை விட அது கொஞ்சம் ப்ரீஃபாக எலாபரேட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்படி அந்த இன்ஸ்டன்ட் அவங்க நரேட் பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு பிரச்சனை வர்றதுக்கு அதுக்கு முன்னாடி வேறு என்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. பட் அதை கம்மி பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணா அட்வைஸ் கொடுத்தார். அண்ட் மோரோவர், உனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, டைட்டில் அடிக்கிறக்கு அப்படின்றது தான், நீ எதுக்கு வந்தியோ அதுக்கு நிறைவேறக்க எல்லா சான்ஸும் இருக்குது, ஆனால் தனியாக விளையாடு, பேசின விஷயத்த மறுபடியும் பேசாத, ஸ்ட்ராங்காக இரு, உன்னோட பாயிண்ட்ஸ் இது வரைக்கும் சூப்பராக போயிட்டுருக்கு, அதே மாதிரி போ அப்படின்றாங்க. ஏன்னா வெளியில் திவ்யாவுக்கு அப்படி ஒரு சப்போர்ட் போயிட்டுருக்கு. கானா வினோதா திவ்யாவா அப்படின்ற அளவுக்கு 2 பேர்த்துக்குள்ளே தான் ஒரு டஃப் காம்படிஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் உன்னோட கேமை நீ இப்படியே எடுத்துகிட்டு போ, நீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்க, எல்லாரையும் கொஷின் பண்ணுற, அது நல்லா இருக்குது. ஆனால் அவங்க உங்ககிட்ட சொல்கிற மைனஸ், நீ ரொம்ப எலாபரேட்டிவாக பேசுகிறேன், அதை மட்டும் பார்த்துக்கோ, கேங்குள்ளே போய் மாட்டிடாத, இப்படியே போ, உன் மேலே நாங்கள் குறை சொல்கிறதுக்கே வரல, இதை சூப்பராக கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி அண்ணா சூப்பராக ஒரு அட்வைஸ் கொடுத்தாரு. அண்ட் அவங்க அப்பாவும் சொன்னாங்க, ஓயாமல் இந்த திரும்ப சொல்லாதம்மா, அது நல்லா இல்லை, மற்றவங்கள பேச விட்டு நீ கேளு, அவங்க பேசின உடனே நீயும் ஆர்கியூ பண்ணாதம்மா, அவங்கள பேச விட்டு நீ கேளு, அப்போ தான் உன் மேலே என்ன கிரிட்டிசிசம் வைக்கிறாங்கன்றது உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி அப்பா சொன்னாங்க. அண்ட் அம்மாவை பார்க்கும்போது சீரியஸ்லி நம்ம அம்மாவை பார்த்தா ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா, நல்லா சாமி கும்பிடு, நம்ம குலதெய்வத்தை கும்பிடுவாங்களே, அதெல்லாம் அம்மா சொன்னாங்க. நீ வந்து அப்பத்தான்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது, ஆனால் சந்தோஷமாக இருக்குது. காலையில் எந்திரிச்சதுமே ஏதோ குலதெய்வம் பேர் சொன்னாங்க, அதை கட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த குலதெய்வ பேர் சொல்லி நீ இதை சாமி கும்பிட்டுக்கோ, உனக்கு எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அம்மா எப்படி நேற்று சபரியோட அம்மாவை பார்க்கும்போது நல்லா தலையை வாருப்பா, என்ன வச்சு தலை செய்வப்பா அப்படின்னாங்களே, அந்த மாதிரி நல்லா சாமி கும்பிடு, நம்ம குலதெய்வத்தை வேண்டிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் அம்மா சொல்கிறத பார்க்கும்போது, எஸ் அப்பா அம்மானா இப்படி தானே இருப்பாங்க. இந்த சீரியல்லலாம் பார்க்குற மாதிரி எலைட் பேரண்ட்ஸெல்லாம் இருக்க முடியாது. டிப்பிக்கல் ஃபேமிலியில் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் எனக்கு அவங்கள பார்க்க தெரிஞ்சது. பட் அதுக்கு நிறைய பேர் அவங்கள போட்டு பார்வதி அவர் ரோஸ் பண்ணிட்டார். எஸ் பார்வதியாக அந்த கலாயை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது சபரி இவங்களாம் ஃப்ரெண்ட்லியாக ஆரம்பித்தது தான். லைக் அவங்க அப்பா, அம்மா, அண்ணா எல்லாரும் உட்காந்து குரூப்பாக பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா வந்துட்டு கமருதீனை விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, இந்த வர கேப்டன்சி நல்லா போயிட்டுருக்கு அப்படின் போது பார்வதி எப்போதும் போல் இன்டர்ஃபியர் பண்ணி பேசும்போது சபரி சொன்னார், பார்வதி அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, உனக்கு என்ன பார்வதி அப்படின்னு கேட்கும்போது அப்பா ஆரம்பித்தார், ஆமாம் இதுதான் பார்வதி இப்படி தான் எல்லாரையும் பேச விடாமல் பேசுகிறது தான் பார்வதி அப்படின்னு ரோஸ் பண்ணதாகட்டும். அப்புறம் கோர்ட் டாஸ்கில் டெக்கோரம் நீங்கள் மெயின்டைன் பண்ணவே இல்லை,
உங்கள் ஃபேமிலியே கோர்ட் ஃபேமிலின்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த டெக்கோரம் எங்கே? இப்போ ஸ்கூல் டாஸ்கில் நீங்கள் வார்டனாக இருக்கும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக நடந்துக்கிறாங்க அப்படின்றத பார்வதி சொன்னாங்க. என்னை டென்ஷன் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு. அப்போ அந்த கோர்ட் டாஸ்கில் அந்த கோர்ட்டுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி அப்பா கேட்குறாங்க. இதில் வந்து அவங்க ஒருத்தர் பின் பாயிண்ட் பண்ணி பார்வதி தான் ரோஸ் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷன் கிடையாது. பார்வதி அதுக்கு அவங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கிறனால தான் அந்த கான்வர்சேஷன் ரொம்ப பெருசாக பில்டப் ஆகியே போயிட்டே இருந்தது. ஒன்றுமே இல்லை, அப்படியாப்பா சரிப்பா அப்படின்னு போயிருக்கலாம். பட் பார்வதி அதை ட்ரை பண்ணுறாங்க, இன்னும் புல் பண்ணி தன்னை அவங்க பேச வச்சு வெளியே பார்க்கும்போது ஐயோ இந்த பேரண்ட்ஸ் பாருங்களேன் பார்வதியை பேசிட்டாங்க அப்படின்னு நினைக்கணுன்றது மாதிரி தான் கோர்ட் டாஸ்கில் நிறைய அன்வான்ட் டாக்ஸ்லாம் இருந்தது. அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்படியாப்பா சரிப்பா நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்னா முடிஞ்சிருச்சு. அப்பா உங்கள் பொண்ணு மட்டும் என்ன சும்மாவா எந்திரிச்சு வெளியே போன்னு சொல்கிறா அப்படின் போது அப்போ அவர் கேட்குறாரு, அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? வார்டன் டாஸ்கில் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா ஓகேவான் போது அப்பா இவங்கெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸாக குழந்தைங்க மாதிரியே நடந்துக்கிட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ லைக் இவங்க 2 பேருமே அதை வந்து அந்த ஆர்குமெண்ட்டை எடுத்துக்கிட்டே தான் போகிறாங்க. அண்ட் பார்வதி அதை விட மாட்டுறாங்க. அப்பா இன்னும் என்னை பற்றி தான் சொல்லுங்கள், இன்னும் என்னை பற்றி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம திவ்யாவுக்கு அப்பா அம்மா வந்து ரொம்ப ஜென்ரலாக வீட்டில் பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஏன்னா அப்பா ஒரு பாயிண்டில் நீ வீடு கொளுத்தி பார்வதி, ஏன்னா இங்கேயும் கொளுத்தி விட்டுருவா அங்கேயும் கொளுத்தி விட்டுருவா, அங்கே தீ பிடிச்சி எரியும் போது இங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா, இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு நீ பேசுவ அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லவும் அம்மா இருந்துட்டு ஆமாம் பயங்கர டென்ஷன் ப்ரெஷர்லாம் எங்களுக்கு ஏறிடுது. நீங்கள் ரொம்ப வந்து நார்மலாக யோசிச்சு பாருங்க. இப்போ விஜய் நேற்று வந்தாங்க, விஜய்க்கும் தெரியும் பார்வதி வந்து தன் அக்காவை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் விஜயலட்சுமிலாம் இந்த மீடியாவில் பழகினவங்க, அவங்களுக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துல நம்ம அக்கா கிட்ட நம்ம பேசுறது வேற, கோ கண்டஸ்டன்ஸ் கிட்ட நம்ம எப்படி பேசணும், அது எப்படி வெளியே ப்ரொஜெக்ட் ஆகுன்றது அவங்களுக்கு தெரியும். பட் இவங்க திவ்யா ஃபேமிலிக்கெல்லாம் வந்து பெருசாக இந்த மீடியா எக்ஸ்போஷர் இருக்காது. அவங்களுக்கு அவங்க பொண்ணை ஒருத்தங்க அழுக வைக்கிறாங்க, நீ அழ வைக்கிற, நீயா ஒரு விஷயத்தை ட்ரிகர் பண்ணுற, ஸோ ஒரு ப்ரெஷர் ஏறிடுச்சு, நீ பண்ணுறது பார்க்கும்போது எனக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்றது அம்மா ரொம்ப நார்மலாக சொன்னது தான். ஸோ பேரண்ட்ஸை போய் நீங்கள் இப்படி தான் பேசணும் அப்படி தான் பேசணும் இப்படி தான் நீங்கள் எமோஷன் ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி காலையில் அமித் வைஃப் வந்தாங்க. அமித் வைஃபுக்கு வந்து பார்வதி மேலே செம்ம கோபம் இருக்குது. ஏன்னா பார்வதியோட சொம்பாவே அமித்தை மாற்றிட்டாங்க. அப்படியே அவருக்கு வந்து ஒரு பாய்ஸ்னஸ் தாட்டை இன்ஜெக்ட் பண்ணி அவர் அப்படியே மாறிட்டார். ஸோ அவங்க வியூலேருந்து பார்க்கும்போது, அமித்தோட வைஃப் வியூலேருந்து பார்க்கும்போது பார்வதி தன்னோட ஹஸ்பண்டை ஓவர் ஷேடோ பண்ணுறா, அவரோட கேமை விளையாட விடல அப்படின்னு அவங்களுக்கு கோபம் இருக்கும். திவ்யா சைட்லேருந்து பார்க்கும்போது, திவ்யாவோட பேரண்ட்ஸாக இருந்து பார்க்கும்போது நம்ம பொண்ணை சும்மா ட்ரிகர் பண்ணி நம்ம பொண்ணை கத்த வச்சு அவளை டென்ஷன் பண்ணுறாளே அப்படின்னு தோணும். இதுவே ரொம்ப மீடியா எக்ஸ்போஷர் இருக்கிற பர்சனாக இருந்தாங்கன்னா தன் பொண்ணுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவாங்க, பார்வதி உன்னை இப்படி ட்ரிகர் பண்ணுறா, நீ அவட்ட இப்படி பேசு அப்படி பேசுன்னு சொல்லிட்டு அவங்க அதை கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. பார்வதி கிட்ட சொல்ல மாட்டாங்க. பட் அப்பா அம்மா ரொம்ப நார்மலாக தான் அந்த இடத்துல பேசினாங்க. பட் அதுக்கே பார்வதி பிஆர் டீம் ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மாவெல்லாம் எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்க இவங்களை, எப்போ பார்வதியை ரோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க வர்றவங்க எல்லாருமே பார்வதியை ரோஸ் பண்ண தான் செய்வாங்க. ஏன்னா பார்வதியை அப்படி தான் கேவலமாக பண்ணியிருக்காங்க. தன்னோட கேமில் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்த யாரை வேணாலும் தூக்கி போட்டு அவங்கள அசிங்கப்படுத்துறது தான் பார்வதியோட கேமாக இருந்திருக்கு. அப்போ ஆப்வியஸாக அந்த பர்சனோட ஃபேமிலி மெம்பராக இருந்த யோசிக்க பார்க்கும்போது பயங்கர வெறுப்பாக இருக்கும். நீ உன் கேமுக்காக என்னோட ஃபேமிலி மெம்பரை இந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டியான்னு அதை தான் அவங்க காமிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே திவ்யா இருந்துட்டு சாரி, அப்பா பேசினதா ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டையும் சொன்னாங்க. அண்ட் பார்வதி கிட்ட போயிட்டு பார்வதி நீ எதுவும் நினச்சிக்காத, அப்பா எப்போவுமே இப்படி தான் ஜென்ரலாக பேசுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்க எத்தனை இடத்துல அதுக்காக சாரி கேட்டிருக்காங்க. ஏன்னா கமருதினியும் அவங்க அப்பா சொன்னாங்க, நீ மற்றதெல்லாம் நல்லா பண்ணுறப்பா, இந்த ஒரு மைல நீ பேசாதப்பா, பெண்கள் அதுவும் இப்படிலாம் பேசாது, அது நல்லா இல்லை அப்படின்னாரு. அப்போ வந்து கமருதீன் மேலேயும் ஒரு தப்பு இருக்கிறத அட்ரஸ் பண்ணுறாங்க. அவர் உடனே கமருதீன் சிரிச்சுக்கிட்டே சரிப்பா நான் மாற்றிக்கிறேன் இவ்வளோதான் அப்படின்னு சொன்னால் அது முடிஞ்சு போச்சு. பட் பார்வதிக்கு அது தேவையில்லை. அதை ட்ராக் பண்ணி அப்பவும் தான் நல்லவன், நான் ஒன்றும் தப்பு பண்ணல, உங்கள் பொண்ணு தான் என்னை பேச வச்சா அப்படின்னு காட்ட ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதுக்காக பார்வதி பிஆர் டீம் இப்போமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஸ்பேஸ் போட்டு கதற ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க திவ்யா பேரண்ட்ஸ்க்கு எதிராக வந்து ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. திவ்யா ஒன்றுமே இல்லைங்க, திவ்யா ஓட்டிங்கில் ஹை லெவல் வந்துட்டு இருக்காங்க. பார்வதி இந்த லவ் ட்ராக்ல பின்னாடி போய்கிட்டே இருக்காங்க. ஸோ வினோத் திவ்யா அப்படின்ற ஒரு டஃப் ஃபைட் போயிட்டு இருக்கா. அதனால எதையாவது ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணும் திவ்யா மேலே அப்படின்றதுக்கு இப்போ பேரண்ட்ஸை வச்சு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எனிவேஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. திவ்யாவோட அந்த ஒரு வெல்கம் பண்ணாங்க இல்லையா எங்கப்பா அப்படின்றதுலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பாப்போம், இன்னும் வேற எல்லாம் இன்ட்ரெஸ்டிங் எனக்கு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.